உங்ககிட்ட ஒரு பைசா கூட இல்ல, ஆனா ஒரு பிசினஸ் தொடங்கணும். இது முடியுமா? முடியும். எப்படி பூஜ்யத்திலிருந்து ஒரு ஸ்டார்ட் அப்ப கெட்டியா கட்டமைக்கிறதுன்னு அதுக்கான ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட்டை தான் நாம இப்ப பார்க்க போறோம். தெரியும் தெரியும். இத கேட்கும்போதே கொஞ்சம் பயமா இருக்கலாம் இல்லையா? ஆனா இத வேற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு பெரிய சுதந்திரம். எந்த ஒரு சுமையும் இல்லாம பூஜ்யத்துல இருந்து உங்களுக்கான ஒரு நிஜமான திட்டத்தை உருவாக்க கிடைச்ச ஒரு சூப்பரான வாய்ப்பு. ஆமா, இதுதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. பூஜ்யம். எந்த முதலீடும் இல்ல, எந்த பெரிய பின்புலமும் இல்ல. இங்கிருந்து தான் நாம ஒவ்வொரு படியா ஒரு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க போறோம். சரி, முதல் படி என்ன? உடனே ஒரு வேலை தேடுறதா? இல்லவே இல்ல. அதுக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு முழுமையான மனநிலை மாற்றம். நாம விளையாடுற ஆட்டத்தையே மாத்தணும். இதுதான் அந்த முக்கியமான மாற்றம். நாம எத்தனை நாளா வேலை, தகுதி, மணி நேரம்னு ஒரு பழைய ஆட்டத்தை விளையாடிட்டு இருந்தோம். இனிமே மதிப்பு, பிரச்சனை, தீர்வுங்கிற புதிய ஆட்டத்துக்கு மாறணும். எனக்கு என்ன வேலை கிடைக்கும்னு கேக்குறத விட்டுட்டு நான் யாருடைய பிரச்சனையை தீர்க்க முடியும்னு கேட்க ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த புதிய ஆட்டம் இல்லனா மதிப்புக்கான ஆட்டம்னா என்ன? இதை எப்படி விளையாடுறது? இந்த முழு திட்டத்தோட அடித்தளமா இருக்க போற ஒரு புது யுக்திய பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஒரு வேலைக்கான பட்டத்தையோ சர்டிபிகேட்டையோ தேடாதீங்க. ஒரு வலி மிகுந்த பிரச்சனைய தேடுங்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள் எந்த பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுக்கு தீர்வு கிடைச்சா பணம் கொடுக்க தயாரா இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட முதல் வேட்டை. ஆனா அந்த மாதிரி பிரச்சனைய எங்க போய் தேடுறது? அதுக்கு தான் நம்மளோட முதல் மிஷன். அடுத்த 72 மணி நேரத்துக்குள்ள நாம ஒரு டிஜிட்டல் வேட்டைக்கு போக போறோம். இங்கதான் மக்கள் அவங்களோட பிரச்சனைகளை வெளிப்படையா கொட்டுறாங்க. ரெடிட் மாதிரி ஆன்லைன் ஃபோரம்ஸ்ல தேடுங்க. அமேசான்ல 3 ஸ்டார் ரிவ்யூஸ பாருங்க. மக்கள் இது நல்லா இருக்கு ஆனான்னு சொல்றாங்கல்ல, அந்த ஆனாவுக்கு அப்புறம் வர்றதுதான் உங்களுக்கான தங்க சுரங்கம். அதுதான் உங்க பிசினஸ்க்கான ஐடியா. இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. உனக்கு பிடிச்சத செய் அப்படிங்கறத கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுங்க. அதுக்கு பதிலா பணம் தர்ற ஒரு பிரச்சனைய தீருங்க. நீங்க ஒரு பிரச்சனைய தீர்க்கும்போது, அதுல நீங்க திறமையானவர ஆகும்போது, அதுக்காக மக்கள் உங்களுக்கு பணம் தரும்போது, அந்த வேலையன் மேல பேரார்வம் தானா வரும். இதுதான் நிஜம். சரி, ஒரு பிரச்சனைய கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது என்ன? வெறும் யோசனையோடு நிக்கக்கூடாது. ஒரு உறுதியான, உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற ஒரு இலக்க நோக்கி நகரணும். அதுதான் உங்களுடைய முதல் $100 சம்பாதிக்கிறது. நீங்க ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. இங்க பாருங்க, சில சின்ன சின்ன திறன்கள். இதையெல்லாம் யூடியூப்ல சில மணி நேரத்திலே கத்துக்கலாம். ஒரு வெப்சைட்ல இருக்கிற வரிகள் படிக்க நல்லா இல்லையா? அதை நீங்க சரி பண்ணி தரலாம். ஒரு ஆபீஸோட கூகுள் டிரைவ் ஒரே குழப்பமா இருக்கா? அதை நீங்க அழகா ஒழுங்குபடுத்தி தரலாம். இதெல்லாம் நிஜமான பிரச்சனைகள். இது ரொம்ப எளிமையான 2 படி திட்டம்தான். யூடியூப் மாதிரி இலவச தளங்கள்ல இருந்து ஒரு திறனை கத்துக்கோங்க. அப்புறம் ஃபைபர் மாதிரி தளங்கள்ல உங்க சேவையை லிஸ்ட் பண்ணுங்க. இல்லனா உங்க ஏரியால இருக்கிற சின்ன சின்ன பிசினஸ்களுக்கு நேரடியா மெசேஜ் பண்ணுங்க. $100 உங்கள பணக்காரராக்காது. ஆனா அது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஒரு ஆதாரம். நீங்க சும்மா கனவு காணல, நீங்க உருவாக்குற மதிப்புக்கு ஒருத்தர் பணம் கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு அது நிரூபிக்கும். அந்த முதல் வருமானம் உங்களுக்கு ஒரு அணுசக்தி மாதிரி நம்பிக்கைய கொடுக்கும். அந்த முதல் $100 உங்க கைக்கு வந்தாச்சு. அந்த ஆதாரம் இப்போ உங்ககிட்ட இருக்கு. இப்போதான் அசல் ஆட்டமே ஆரம்பமாகுது. இந்த முதல் வெற்றிய எப்படி ஒரு நிலையான, வளரக்கூடிய வருமானமா மாத்துறது? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இந்த வளர்ச்சிய ஒரு ஏணி மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல் படி, நீங்க கத்துக்கிட்ட திறமையில ஒரு மாஸ்டர் ஆகுங்க. 2வது படி, உங்க நேரத்துக்கு பணம் வாங்குறத நிறுத்தி ஒரு முழுமையான சேவை தொகுப்பா கொடுங்க. 3வது படி, உங்க அறிவை ஒரு பொருளா மாற்றுங்க. 4வது படி, எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமா மாத்தி வேலைய மத்தவங்களுக்கு கொடுத்து உங்க பிசினஸ வளருங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த முழு விளக்கத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்க மனசுல ஏதாவது ஒரு யோசனை வந்துச்சா? மக்கள் பணம் கொடுத்து தீர்க்க தயாரா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா? அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி. அது என்ன? நீங்க கண்டுபிடிச்ச அந்த பிரச்சனைய கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களோட யோசனைகளை படிக்கும்போது நமக்கும் புது ஐடியாஸ் கிடைக்கும். இந்த ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. ஏன்னா அடுத்த பகுதியில உங்க முதல் வாடிக்கையாளரை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். கடைசியா ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலையை தேடாதீங்க, பிரச்சனையை தேடுங்க. கமெண்ட்ஸ்ல சந்திக்கலாம்.